நம்ம இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்தோடைய பிறந்த நாள். அவர் மறைவுக்கு பிறகு தமிழகமே சோர்வில் இருந்தது. இப்போ அவருடைய பிறந்த நாளுக்கு கேப்டன் பிரபாகரன் ஒரு 100வது திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவருடைய படத்தை அப்போல்லாம் நான் பிறக்கவே இல்லை. ஆனால் இப்போ தேட்டரில் பார்த்தேன். பயங்கரமாக இருக்குது படம். ஆக்ஷன் பிளாக்லாம் பயங்கரமாக பட்டையை கலப்பி விட்டுருக்காங்க. அந்த காலத்துலேயே அவ்வளோ ஆக்ஷன் பிளாக்கு அவ்வளோ செலவு பண்ணி நீட்டாக எடுத்திருக்காங்க போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மன்சூர் அலிக்கான அறிமுகம் படம்ங்கிறதுனால வில்லத்தனத்தில் மிரட்டி இருந்தாப்புல. படம்லாம் பயங்கரமாக இருக்குது. ஒரு பூஸ்பம்ஸ் மூமெண்ட் தான். இப்போல்லாம் விஜயகாந்த் சார் அப்போவே ஆக்ஷன் பிளாக்ல பட்டையை கிளப்பியிருக்காப்புல விஜயகாந்த் சார். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற ஆக்ஷன்லாம் வேற. அப்போயே பயங்கரமாக பட்டையை கிளப்பியிருக்காரு. இன்டர்வல் சீனுக்கு முன்னாடி ட்ரெயினில் வர அந்த குதிரை ஃபைட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஆக்ஷன் பிளாக்கும் பயங்கரமாக இருக்குது. கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் பயங்கரம். அந்த குகைக்குள்ளே அந்த பாறைக்குள்ளே போகிற ஃபைட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. மொத்தத்தில் பார்த்தா கேப்டன் பிரபாகரன் பிளாக் பஸ்டர். அந்த அந்த அப்பையும் பிளாக் பஸ்டர், இப்போவும் பிளாக் பஸ்டர். படம் சூப்பராக இருக்குது. ஆர்கே செல்வமணி டைரக்ஷனும் பயங்கரம். நிறைய வசனங்கள் ஆஃப்டர் மறுபடியும் ஒருக்கா கேப்டனுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு கேப்டனுக்கு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. அவர் இல்லைனாலும் நம்ம மனசில் என்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு. தேங்க்யூ.